ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம நாட்டில் விளையக்கூடிய பொருள், உற்பத்தியாகக்கூடிய பொருள், கைத்தறி, மிஷின் பொருள், எலக்ட்ரானிக் பொருள், ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், பழைய பொருள், இரும்பு பொருள், ஆர்கானிக் ஐட்டம், கார்டன் பிளான்ட்ஸு, வீட்டு உபயோகப் பொருள், இதுமாரி எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச பல்லாவர சந்தையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிட்டியில் வாழ்கிறோன்றதே மறந்துட்டு போகிற அளவுக்கு இங்கே திருவிழா போல் எப்போவுமே கூட்டம் இருக்கும். அதுபோல் ஓல்டு மெமரிஸ், அதாவது பழைய காலத்து பொருள் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பழைய காலத்து உபயோகப் பொருளாக தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது கிட்ஸ் பிடிச்ச ரிமோட் கார்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுமாதிரி ஸ்பீக்கர்ஸ், மொபைல் சார்ஜர்ஸ், ஹெட்ஃபோன், மொபைல் ஸ்டாண்ட்ஸு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே ஒரு கடை மட்டும் இல்லை, இதேமாதிரி நிறைய கடை அவைலபிளாக இருக்குது. இது புது பொருட்கள். இதேமாதிரி பழைய பொருள் எல்லாமே நிறைய கடை வச்சுருக்காங்க. நம்ம அது எல்லாமே பார்க்கலாம். இப்போ இங்கே இரும்பு பொருள் எல்லாமே கிடைக்கிது பாருங்கள். சுற்றி, கடப்பாரை, போல்டு, ஸ்பேனர்ஸு, தேங்காய் உரிக்கிற கத்தி, அதாவது கேஸ் பர்னர், இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர்ஸ், இரும்பு பொருள் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இது நிறைய பேர் வேறு எனக்கு தெரியல, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சில பொருள் தெரியும், சில பொருள் தெரியல. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஏதாவது நீங்கள் இரும்பு பொருளில் தேவை, நம்ம ரொம்ப நாளாக கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருவிழான்னு சொன்னீங்க, அந்த மாதிரி ஐட்டம் இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. திருவிழானா சீரியல் லைட் செட்டிங் தான். அந்த மாதிரி கலர் லைட்டிங் செட்டிங்ஸ் எல்லாமே 4 நம்பர் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு இங்கே விட பெஸ்ட்டாக யாராவது தருவாங்களான்னு தெரியல. ட்ராவலிங் பேக்குன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் பெரிய ஷோரூமில் வாங்கினா தான் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு குவாலிட்டியான பேக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற ப்ரைஸ்லேயும் இங்கே கிடைக்கும். பேக் கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லா பேக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்கூல் பேக்கு, ஆஃபீஸ் பேக்ஸு, லஞ்ச் பேக்கு, அதேமாதிரி ட்ராவலிங் பேக்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாட்டிலே பெரிய சந்தைன்னு சொன்னால் பல்லாவர சந்தை தான். இதை சுற்றி பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே டயர்டாகிடும். நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா வடை, போண்டா, பணியாரம், கார பணியாரம், இனிப்பு பணியாரம், அவுள், சுண்டல், இது மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. சென்னையில் பல்லாவர சந்தை பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயில் மட்டும்தான் இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இங்கே இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் போய் நிறையா செலவு பண்ணி எல்லா பழைய காலத்து பொருள் எல்லாமே பார்க்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஜர்க்கின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ்க்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா 1 டன் ஏசி, 1.5 டன் ஏசி, இன்வெர்டர் ஏசி, வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லோடு, டாப் லோடு எல்லா வாஷிங் மிஷின் ஐட்டம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50% ஆஃபருக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்கிது. இந்த ஏசிலாம் பார்த்திங்கன்னா 15,500 ரேஞ்சுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வாஷிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா 5,000 ரேஞ்சுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம பேரம் பேசி வாங்கினா இதை விட இன்னும் கம்மியாக வாங்கலாம். வாஷிங் மிஷினில் பார்த்திங்கன்னா டாப் லோடில் எல்லா பிராண்டட் வாஷிங் மிஷின்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் லோடில் பார்த்திங்கன்னா அதுவும் எல்லா பிராண்டட்லேயும் இருக்குது. இந்த வாஷிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா 7,500ன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி 1.5 டன் இன்வெர்டர் ஏசிலாம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஏசி பார்த்திங்கன்னா 15,500ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேரம் பேசி வாங்கினா நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம். 1 டன் ஏசிலாம் பார்த்திங்கன்னா 10,500 சொல்கிறாங்க. அது மாதிரி செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்கினா கேரண்டிலாம் சொல்ல முடியாது, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த அழகான மரக்கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டில் ப்ளஸ் பெட்டோடு வர இந்த கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 30,000லேருந்து 80,000 வரையும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கட்டிலில் பார்த்திங்கன்னா மர வேலைப்பாடுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பட்ஜெட்க்கு ஏற்றதை விட அதிகமான வேலைப்பாடு தான் இங்கே இருக்குது. இந்த ஷோஃபாலாம் பார்த்திங்கன்னா 7,000 ருபீஸ்க்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஷோஃபாலாம் பார்த்தீங்கன்னா 7500க்கு அவைலபிளாக இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சேர்ஸ் வச்ச புது சேரும் இருக்குது, பழைய சேரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த சேரோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1400 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. நான் புதுசு தான் வாங்கிட்டு போவேன்னு நினைக்கிறவங்களுக்கு புது பொருளும் இருக்குது. நான் பழைய பொருளே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய பொருளும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லா பொருளையுமே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறது நல்லது. மொபைல் கம்ப்யூட்டர்னால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸோ இல்லை டூல்ஸ் எதனா போயிருந்தால் நம்ம ஓரம் வச்சுட்டு புதுசு தான் வாங்கிக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா மொபைல் கம்ப்யூட்டர் எல்லாத்துக்குமே எந்தெந்த மிஸ்டேக்கோ அதுக்கேற்ற டூல்ஸும் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டில் கம்ப்யூட்டர்ஸ் மொபைல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போங்க. மென்ஸ் ஷூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க. நைக் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஷூஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. வீட்டு உபயோகப் பொருள் அதாவது பார்த்திங்கன்னா பழைய கேஸ் ஸ்டவ், மிக்சி, இன்வெர்ட்டர், பழைய பாத்திரம் எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. பெரிய ஷோரூமில் பார்க்குற ஷோஃபா, கட்டில், மர டீப்பா எல்லாமே நம்ம பல்லாவரம் சந்தையிலே இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்காது. நிறைய பேர் நிறைய பொருள் விற்பாங்க. அந்தந்த பொருள் நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம். இதெல்லாம் ட்ரையல் தான். மெயின் பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாப்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 டாப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லக்கூட பொருள் பார்த்தா யாரும் நம்பவே மாட்டீங்க. 5 புடவை 500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேட்லாக்கோட வர நியூ சாரீஸ் எல்லாமே 5 புடவை 500 ரூபாய்க்கு இங்கே தாராளமாக வாங்கலாம். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நம்ம வியர் பண்ணுறோம் பண்ணலாம், அது நம்மளோட விருப்பம். ஆனால் ட்ரஸ்ட்டு ஒரு ஏழைங்களுக்கு இதுமாரி வாங்கி உதவி பண்ணலாம். பொங்கல்லாம் வருது, நிறைய பேர் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த சாரீஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிது. இந்த மாதிரி பொருள்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மென்ஸோட ரெகுலர் வியர் ஷார்ட்ஸு, ரஃப்யூஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸு, லைட்ஸு, ஸ்டெப்லைசர், ஸ்பீக்கர்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் கூட செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸில் கிடைக்கிது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குபேரர் செல்லாம் கூட செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரும்பு பொருளில் நான் பழையபடி சொன்னபடி எல்லாமே இங்கே கிடைக்கிது. எவர் சில்வர் பாத்திரமில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டப்பா, பிளேட்ஸு, சின்ன கிண்ணம், டம்ளரு, எவர் சில்வர் மக்ஸு, இது மாதிரி சின்ன சின்ன பாத்திரம் ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ரஃப்யூஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 100 ரூபான்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். மென்ஸோட பேக்கெட் வச்ச பேண்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 வந்து 150 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. குழந்தைங்களோட கட் பனியன்லாம் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் 100 ரூபாய்க்கு இங்கே சேல் பண்ணுறாங்க. பாய்ஸ் கிட்ஸ்லேருந்து மென்ஸோட இன்னர் வேர் வரை இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல செகண்ட் ஹேண்ட் வுட் அண்ட் கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. செகண்ட் ஹேண்ட் ஷோஃபா, நியூ ஷோஃபா எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எமர்ஜென்சி லைட்டு, ஹேண்ட் ஃபேனு, பேட்ரி லைட்டு, டார்ச் லைட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ட்ரிம்மரோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் தான். இந்த இடத்துல பாய், தலைக்காணி, காட்டன் பெட்ஷீட், பெட் கவர், பில்லோ கவர் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 காட்டன் பெட்ஷீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் தான். இந்த இடத்துல ஹோம் டெக்கர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மென்ஸோட பெல்ட் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க பேக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250 to 400 ரேஞ்சுக்கு உண்டான பேக் கலெக்ஷன் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர், வெஜிடபிள் சாப்பர், வாட்டர் பாட்டில், விஸ்கு எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸில் நிறைய வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டன் நைட்டி, 3 காட்டன் நைட்டி பார்த்தீங்கன்னா 550 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லெகின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டியாலெலாம் பார்த்தீங்கன்னா 1 பீசஸ் பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷால்லாம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸோட இன்ஸ்கர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டியோட சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸஸும் மிக்ஸ்டாக இருக்குது, நம்ம தான் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கணும்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஸோட ஜீன்ஸ் பேண்ட் கலெக்ஷன்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரூட்ஸ்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்ச் பேக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல சார்ஜர், கனெக்டிங் ஒயர் ஹெட்ஃபோன்ஸ், அல்ட்ரா 2.09 ஸ்மார்ட் வாட்ச்சு, நார்மல் ஹேர் பாட்ஸு, i12 ஏர் பாட்ஸு, நிறைய பிராண்ட்ஸில் நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட் வாட்ச்லாம் வச்சுருக்காங்க. அதேமாதிரி பிராண்டட் ஏர் பாட்ஸு, கிட்ஸுக்கு பிடிச்ச கார்ட்டூன் வாட்ச்சு, ஸ்மார்ட் வாட்ச்சு 100 ருபீஸில் இருக்கும் இல்லையா, அதுமாதிரி நார்மல் ஸ்மார்ட் வாட்ச்சு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற வாட்ச்லாம் இங்கே வாங்கிக்கலாம். இந்த இடத்துல மென்ஸோட ரஃப்யூஸ் செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஜூம் பிராண்டோட வாஷிங் பவுடர், வாஷிங் சோப், பெனாயில், ஆசிட்டு, பாத்ரூம் கிளீனர், வெசல் கிளீனர் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மினி பிளாஸ்டிக் ஷாப்பே இங்கே தான் இருக்குது. வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும். மொபைல் டெம்பர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இரும்பு பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி கத்தி, பூண்டு நசுக்கிற கல் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல லுங்கிலாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லுங்கியோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2.25 சென்டிமீட்டர் உள்ள லுங்கி எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டு கொய்யா, நாட்டு பப்பாயா, கமலாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்ஸோட கட் பனியன், இன்னர்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டைப்பைக்கு பதிலாக கைப்பைங்க எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் எப்படி சேல்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாயெலாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு கடை இல்லை, இது மாதிரி நிறைய கடை இங்கே அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல பேர்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிளி, லவ் பேர்ட்ஸ், கோழி, சேவல், இது மாதிரி பேர்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேர்ட்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூண்டோடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூண்டோட செட்டாகவும் கிடைக்கும், தனித்தனியாக வேணாலும் கூண்டு கிடைக்கும். எல்லா வகையான பேர்ட்ஸுமே பல்லாவர சந்தையில் கிடைக்கும். பல்லாவர சந்தைனா கூட்டம் இருக்கும், நெரிசல் இருக்கும், எல்லா பொருளும் கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கார்டன் இருக்குமான்னு தெரியாது. குட்டி குட்டி கார்டன் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ் செடிங்க எல்லாமே கிடைக்கும். ரோஸில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான கலர் ரோஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலைன்னா இன்னொரு இடத்துல கூட தாராளமாக நம்ம பேரம் பேசி வாங்கலாம். பல்லாவர சந்தையில் அது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஒரு கடை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நிறைய கடை இருக்குது. பேக் டிசைன்ஸ் பிடிக்கலனா கூட இன்னும் நிறைய கடையில் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அழகுபடுத்துகிற பொருள் எல்லாமே பார்த்தோம். வீட்டையே பாதுகாக்கிற பூட்டு கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. பூட்டில் பார்த்தீங்கன்னா குளோபல் பித்தளை பூட்டு, சில்வர் பூட்டு, சைக்கிள் லாக்கு, சங்கிலி, ஷூட்கேஸ்க்கு போடுற மினி பூட்டு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் பொருள், எலக்ட்ரிஷியனுக்கு தேவையான ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேடு, எலக்ட்ரிக் டூல் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அயன் பாத்திரம் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே கொடைங்க பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கொடையுமே இருக்குது. மினி அம்பர்லா, மிக்ஸ்டு கலர் அம்பர்லா, கிட்ஸோட அம்பர்லா, 3 ஃபோல்டோர் அம்பர்லா எல்லாமே இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மினி மல்லிகை கடையே நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்குது. மிளகா வகைகள், வெல்லம், வத்தல் வகைகள், மசாலா வகை, கரம் மசாலா வகை, பருப்பு வகை, அஞ்சரைப்பெட்டி ஐட்டம், பேக்கெட் ஐட்டம்ஸ், மூக்கல் அதாவது பச்சை பயிறு, அப்பளம், இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே ஒரு மினி மல்லிகை கடையே இங்கே வச்சுருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஐட்டம்ஸில் பட்டை லவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் பண்ணி அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க.
பல்லாவரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்குற பொருளை விட நினைக்காத பொருளும் வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ பொருள் இங்கே இருக்குது. அதேமாதிரி எல்லா வகையான பொருளுமே இங்கே கிடைக்கும். நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க இந்த பொருளாக நம்ம வாங்குவோன்னுட்டு. அந்த பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஒட்டுமொத்த ஐட்டமும் இந்த சந்தையில் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் வரோம். நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான இரும்பு பொருள் எல்லாமே கிடைக்கும். அயன் டவா, அதேமாதிரி இரும்பு கத்தி, இரும்பு அருவாள்மனை, தேங்காய் உரிக்கிற கத்தி, சில்வர் கத்தி, இது மாதிரி எல்லா வகையான கத்தியும் வச்சுருக்காங்க. அதேமாதிரி சைஸ் வரையாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே 30 ரூபாய்க்கு கிடைக்குது. இஞ்சிலாம் 1 கிலோ பார்த்திங்கன்னா 30 ரூபா, கத்திரிக்காய் 30 ரூபா, கொத்தவரங்காய் 1 கிலோ 30, கேரட் 1 கிலோ 30, இதுமாதிரி எல்லா வகையான காய்கறியும் 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மினி ஃபேன்சி ஸ்டோரே இங்கே இருக்குது. கண்ணாடி வலையிலேருந்து ஹேர் பேண்ட்ஸு, செயின், மென்ஸோட காப்பு, உமன்ஸ் காப்பு, சில்வர் செயின், அதேமாதிரி மாலை வகைகள், பாசி மணி, ஒயிட் மணி, கலர் மணி, கலர்ஃபுல்லாக இருக்க பிரேஸ்லைட்டு, காப்பர் செட்டு, சில்வர் செயின்ஸுன்னு இதுமாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போகலாம். அதேமாதிரி மோதிரம்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். கிட்ஸ்க்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வால் ஃப்ளவர், ஷோகேஸ் ஃப்ளவர், டிசைனிங் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோஸ், முருகர் வேலு, குபேரர் சிலை, சாய்பாபா சிலை, கிருஷ்ணர் சிலை, இது மாதிரி எல்லா வகையான சாமி சிலைகளும் அவைலபிளாக இருக்குது. ஷோகேஸில் வைக்கிற பூஜை ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா சுவாமிலாம் ஊஞ்சல் ஆடுற மாதிரி அழகான சிலைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அதேமாதிரி கோமாதாவோட சிலைகளும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம நினச்சே பார்க்க முடியல, இங்கே பல்லாவரம் சந்தையில் இந்த ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குமானே தெரியல. அவ்வளோ அழகழகான பொருள்கள்லாம் இருக்குது. அதேமாதிரி சாமி சிலைகள்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கிருஷ்ணர் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கிருஷ்ணர் அழகழகாக இருக்காரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மொபைலுக்கும் மொபைல் கவர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லுங்கி, கலர் வேஷ்டி, அதேமாரி சுவாமி வேஷ்டி எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷர்ட் பீட்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஷர்ட் பீட்லாம் இங்கே கிடைக்குது. கிட்ஸ்க்கு பிடிச்ச ஃபேவரட் டாய்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உமன்ஸோட குர்த்திஸ் கலெக்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு ஆவரேஜான ஐட்டம்ஸ் குர்த்திஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிச்சன் டூல்ஸு, எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். வெஜ்ஜி சாப்பர், ஜூஸர், ஹேண்ட் ஃபேனு, டார்ச் லைட்டு, சில்வர் வாட்டர் பாட்டில், எமர்ஜென்சி லைட், வால் மினி கிளாக்கு, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க கிளாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நிறைய டிசைன்ஸில் இங்கே கிளாக் ஐட்டம்லாம் இருக்குது. அது மாதிரி ரிமோட் கவர், இது மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கிச்சன் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். எதை எடுத்தாலும் 35 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. நமக்கு எது தேவையோ அது மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோப் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது மாதிரி வாஷிங் சோப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் தொட்டியில் வளர்க்கக்கூடிய மீன் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீனுமே இங்கே இருக்குது. மீன் தொட்டிங்க வேணாலும் தனித்தனி கடைங்க இருக்குது, இல்லை தொட்டியோடு வேணாலும் மினி தொட்டிங்கெல்லாம் இவங்கக்கிட்ட வச்சுருக்காங்க. மீன் தொட்டியில் போடக்கூடிய கூழாங்கல்லேருந்து எல்லாமே இவங்கக்கிட்ட செட்டாக கிடச்சிரும். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே வாங்கிட்டு போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 to 5 இயர்ஸ்க்கு உண்டான கிட்ஸோட ஸ்வெட்டர் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ்லாம் 3 இயரிங்ஸ் 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய பித்தளை பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இதுமாதிரி சுவாமி சிலைகள் எல்லாம் கூட பழைய பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது பாருங்கள். விளக்குலேருந்து எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பித்தளை பக்கெட்டு எல்லாமே இங்கே இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஸ்நாக்ஸும் இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஸ்கெட், ரஸ்க்கு, ஹாட் பிஸ்கெட், பட்டர் பிஸ்கெட், முந்திரி பிஸ்கெட், காரம் எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் தந்துட்டு இருக்காங்க. கிளாக் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் கிளாக்லாம் விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் விற்கிற பழைய கிளாக்கும் இருக்குது, புது கிளாக்கும் எல்லாமே விற்றுட்டு இருக்காங்க. அதுமாதிரி எலக்ட்ரிக் ஐட்டம்ஸில் ஹேண்ட் ஃபேன் அதே மாதிரி எல்லா பொருளும் இங்கே விற்றுட்ருக்காங்க. இங்கே நம்மளோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நிறைய கடை, ஒரு பொருள் வாங்கினோன்னா நிறைய கடை இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம். அதேமாதிரி எல்லா வகையான பொருளும் இருக்கும். இந்த செகண்ட் ஹேண்ட் ஐட்டம், நியூ ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கலந்து தான் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீப் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சீப்பு, ஸ்லைடு, குஷி கிளிப்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மளிகை சாமான் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செப்பல் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குர்த்திஸ் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்க நியூ கலெக்ஷன்ஸ் குர்த்திஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இதுமாதிரி ஷார்லட், பட்டேலா ஃபேண்ட்டு, லெகின்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். சைக்கிள் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் சைக்கிள், நியூ சைக்கிள்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். கிட்ஸோட சைக்கிள்லேருந்து பெரியவங்க சைக்கிள் வரையுமே எல்லாமே இங்கே இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா சமோசாலாம் இது மாதிரி நிறைய இடத்துல சேல்ஸ் பண்ணுவாங்க. க்ளீனிங் ஐட்டம்ஸில் வெறும் மாப்பு, ஒட்டடை குச்சி இது மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தனியாக இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேடிஸோட இன்ஸ்கர்ட்டு, ப்ளவுஸ் பிட்டு, பில்லோ கவர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலாக பல்லாவர சந்தையை டீட்டெயிலாக போட்டுருக்கோம். அதேமாதிரி சென்னையோட பிக்கஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் மட்டும்தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு உடனே வரும். இதேமாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.